எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்களும் பேசின ஒரு முக்கியமான ஃபோன் ஆடியோ வெளியாகி இருக்குது. அது சம்பந்தப்பட்ட தகவலை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது வெளியான உடனே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமே இன்னைக்கு மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக முதல்வர் அப்படிங்கிற இடத்துக்கு போன பிறகும் முதல்வர் விஜய் அவர்கள் பேசின விஷயங்களும் சங்கீதா அவர்கள் சொன்ன சில விஷயங்களும் இன்னைக்கு மிக பெரும் அளவுக்கு ஒரு அதிர்வலைகளை தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்குது. இருவரும் என்ன பேசிக்கிட்டாங்க, எதனால இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது, இதில் இருக்கிற மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் மற்றும் முதல்வர் மனைவி சங்கீதா அவர்கள் இருவருக்கும் இடையிலான பிரச்சனையை பற்றி தான் ஒட்டுமொத்த தமிழகமே அதிகமாக பேசிகிட்டு இருக்குது. அதிகமாக கவலைப்பட்ட விஷயங்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் த்ரிஷா அவர்கள் தளபதி விஜய் அவர்களோட முதல்வர் விஜய் அவர்களோட சேர்ந்து வராங்களோ ஒட்டுமொத்த தமிழகமே கொதித்து போயிடுறாங்க. எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனை விட்டுட்டு போயிடுங்க, எங்கள் அண்ணனை தொந்தரவு பண்ணாதீங்க, எங்கள் அண்ணனுடைய பெயரை கெடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழகமே சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலை. அடுத்தடுத்து த்ரிஷா அவர்கள் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களோட சேர்ந்து போகிறதும், அவங்களும் இவரும் இருக்கிற ஒரு ஃபோட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதும், லவ் சாங்கை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதும், இதே மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஏற்கனவே ஒரு தடவை த்ரிஷா அவர்கள் நான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பாக சிஎம் ஆகுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் முதல்வர் விஜய் அவர்களோட இப்படி திரியிறாங்க. நாளைக்கு எம்எல்ஏ ஆகுவாங்க, நாளைக்கு டிவிகேவுடைய முதல்வரானா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, மக்களுடைய ஒரே ஆசை என்னவா இருக்குதுன்னா, முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் இருவரும் சேரணும் அப்படிங்கிறத ஒரே ஆசையாக இருக்குது. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களை இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் அவங்க கூட சேர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் வேறு எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் போகாமல், எந்த ஒரு ஹீரோயினுடைய வலையிலையும் விழாமல் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம்மாக பங்கேற்கும் போது கூட, சிஎம்மாக பதவி ஏற்கும் போது கூட அவங்க வரலை, அங்கே த்ரிஷா தான் வந்தாங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க இருவரும் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ தகவல் வெளியாக இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களே சங்கீதா அவர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதாகவும், அதற்கு சங்கீதா அவர்கள் இல்லை பரவாயில்ல, நான் உங்களுடைய வீடியோக்கள் எப்பயுமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ரொம்பவே இழைச்சி போயிட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அது கொஞ்சம் ஒர்க்கு, நான் நைட் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் தூக்கம் கெட்டு போடுறதுனாலையும் உடம்பு கெட்டிருக்கலாம். தளபதி விஜய் அவர்கள் வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பசங்களையும் உன்னையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு தோணுது, வாய்ப்பு கிடைக்குமா உங்களை பார்க்குறதுக்குன்னு கேட்டதுக்கு சங்கீதா அவர்கள், நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் கேட்கவே தேவை கிடையாது, நீங்கள் சொன்னீங்கன்னா எப்போ வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கன்வர்சேஷன் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இருவருடைய நலம் விசாரிக்கிற மாதிரியே போயிருக்குது. இதுதான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர் முதல்வராக இருக்கும்போது கூட, சிஎம்மாக இருக்கும்போது கூட சங்கீதா அவர்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம், உடம்பை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக சேர போகிறாங்க. ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிகுறிகள் தெரியுது. ஃபோனில் பேசுகிறது, இந்த தகவல்லாம் வெளியே வரதை பார்த்தா சீக்கிரமாக இருவரும் சேருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. நேர்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் தெரிவிங்க. நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? த்ரிஷா பண்ணுறது சரியா தப்பா? உங்களுடைய கருத்துக்கள்லாம் மறக்காமல் கமெண்ட் தெரிவிங்க. நன்றி.